விஜய் போனா 20,000 பேர் கூட்டம் கூட்டிடுவாங்க, உடனே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடும், மக்கள் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொன்னீங்களா? எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் ஊரா போகணுமே, அப்ப அந்த பிரச்சனை வராதா? இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். முதல் முறையா தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்க. அந்த போராட்டம் உபயோகமா இருந்ததா, பிரயோஜனமா இருந்ததுன்னா கிடையாது. டிஎம்கே நடத்துறாங்க, ஏடிஎம்கே நடத்துறாங்க, மற்ற இதர கட்சியில எல்லாமே நடத்துறாங்க, நீங்களும் நடத்துறீங்க. அரெஸ்ட் ஆகுங்க, தப்பு கிடையாது. ஒரு அரசியல் தலைவரானா கண்டிப்பா அரெஸ்ட் ஆகணும். மக்கள் பிரச்சனைக்காண்டி போராடி அரெஸ்ட் ஆகணும். அரெஸ்ட் ஆனா தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தலைவரா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எடுத்துப்பாங்க. அந்த மிஸ்கேட் மூலியமா பாதிக்கப்படுறது யாரு? நாளைக்கு அவர் வந்து எலெக்ஷன்ல தோத்துட்டாருன்னா சினிமா நடிக்க போயிடுவாரு, நீங்க உங்க பிசினஸ் பார்க்க போயிருவீங்க. சோ 5 ரூபா 10 ரூபாய்க்கு வேலை செய்யறவங்க வந்து உட்காந்துருக்கான் உங்களோட கட்சியில, அவன் என்ன பண்ணுவான்? மக்களை சந்திக்காத யாருமே வென்றதாக சரித்திரமில்லை நீங்க தான் சொல்றீங்கல்ல, அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க தலைவர் மக்களை செஞ்சாரா? கருணாநிதி என்னும் நான், ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழ்நாடு முழுக்க கண்டன போராட்டம் நடத்தினாங்க. அந்த கண்டன போராட்டம் எந்த காரணத்துக்காக நடத்தினா ஒரு 3 விஷயத்தை முன்னிட்டு நடத்தினாங்க. அந்த 3 விஷயங்கள், 3 கோரிக்கைகள் என்ன? சட்ட ஒழுங்கு சரியில்லை, சீர்கேடு. அடுத்து எஸ்ஓபி, 3வது ஜாதி கணக்கெடுப்பு, ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு. இந்த 3 விஷயத்தை பத்தி எடுத்திருந்தாங்க. ஓகே, இந்த 3 விஷயங்கள், 3 கோரிக்கைகள் இப்போ தேவையா அப்படின்னு பார்க்கும்போது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதை வந்து 4 நாள் தான் இருக்கு. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு டேட் ஒரு 4 நாள் 5 நாள் தான் இருக்கு. இந்த 5 நாளுக்குள்ளார என்ன பண்ண முடியும்? ஒண்ணு, இவங்க என்ன பண்ணீங்க, தங்களுடைய மேனிஃபெஸ்டோல இதை கொண்டு வந்துருக்கு. நாங்க ஜாதி வாரியா கணக்கெடுப்பு நாங்க எடுத்து சமூக நீதியே இல்ல, இப்ப நாங்க அதுக்கு சமூக நீதியா கொண்டு வருவோம். பெரியார் என்ன கனவு கொண்டாரோ அந்த சமூக நீதியை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்றது அவங்க என்ன பண்ணிருக்கணும்? டிவிக்கே தங்களுடைய மேனிஃபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கணும். ரைட், இப்போ அவங்க கொண்டு வந்துட்டு என்ன பண்றாங்க? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. 4 நாள் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க சொல்லி என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். எஸ்ஓபில பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை இருக்குது? எஸ்ஓபில என்ன பிரச்சனை இருக்குது அதை சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும் தான் எஸ்ஓபி போட்டுருக்காங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் எஸ்ஓபி போட்டுருக்காங்க. அப்ப எஸ்ஓபி போட்டுருக்காங்க. எஸ்ஓபில என்ன பிரச்சனை இருக்குன்றது நீங்க தெளிவா சொல்லிடணும். உங்களுடைய தொண்டர்களுக்கு தெளிவா சொல்லிடணும். அங்க போராட்டம் பண்ணீங்க, எஸ்ஓபி பத்தி அதுல என்ன வந்து கரெக்ஷன் பண்ணணும், தங்களுக்கு என்ன வந்து எதிராக இருக்குன்றத நீங்க ப்ரொபகண்டா பண்ணீங்களா? கிடையாது. இல்ல அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது? நீங்க தமிழகத்தை வந்து ஃபுல்லா தமிழ்நாடு முழுக்க வந்து போராட்டம் பண்ணிருக்கீங்க. சோ அது வரவேற்கிறதுக்கு முதல் முறையா தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்க. அந்த போராட்டம் உபயோகமா இருந்ததா, பிரயோஜனமா இருந்ததுன்னா கிடையாது. அப்ப தமிழகத்துல ஒரு போராட்டம் ஒரே ஒரு இஷ்யூ எடுத்துக்கணும், ஒரு ப்ரொபகண்டா தமிழ்நாடு ஃபுல்லா அந்த ப்ரொபகண்டா அந்த ஹேஷ்டாக் மாதிரி வந்து இருக்கணும். ஸோ அந்த ஹேஷ்டாக் வச்சு தான் நீங்க பண்ண முடியும். அதை விட்டுட்டு 3 விஷயத்தை கொண்டு வந்துருக்கீங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு இப்போ நீங்க சொல்றது வேஸ்ட். எஸ்ஓபி எல்லாத்துக்கும் இருக்கிறதா, எல்லா கட்சிகளுக்கும். டிஎம்கே நடத்துறாங்க, ஏடிஎம்கே நடத்துறாங்க, மற்ற இதர கட்சியில எல்லாமே நடத்துறாங்க, நீங்களும் நடத்துறீங்க. சரி, ரைட், ஓகே. எங்களுக்கு எதிராக திமுக வந்து பிரச்சனை பண்ணுது, சரியா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, நிறைய பிரஷர் வருது. எப்படி கொடுக்காம இருப்பாங்க? இதே திமுகவும் கடந்தானே வந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது திமுக வந்தது இல்ல, அப்ப அவங்க எவ்வளவு பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிமுக வந்தது, அதிமுக வரும்போது எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. விசிக்கு வந்தது, பாமக வந்தது, டிஎம்டிக்கு வந்தது, நாம் தமிழ் கட்சி வந்தது, இன்னும் எவ்வளவு கட்சிகள் இருக்கு. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் ஈஸியா கொடுத்துருவாங்களா? கண்டிப்பா பிரச்சனை பண்ணத்தான் செய்வாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி நம்ம நிக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ரைட், அடுத்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்துட்டு இருக்குது. இப்போ பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அந்த பாலியல் வன்கொடுமை தூத்துக்குடியில் நடந்தது. மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ என்ன சொல்லிருக்காங்க? யாருமே போலன்னு சொல்லியிருக்காரு. ரைட், நீங்க போனீங்களா? விஜய் போனாரா? இந்த இடத்துக்கு விஜய் போனா 20,000 பேர் கூட்டம் கூட்டிடுவாங்க, உடனே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடும், மக்கள் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொன்னீங்களா? எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் ஊரா போகணுமே, அப்ப அந்த பிரச்சனை வராதா? அப்ப நீங்க போயிருக்கலாம்ல. அங்க போனா உங்களுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட்டிவா வந்திருக்கும். சோ நீங்க உங்க தலைவரை நீங்க போக சொல்லணும். உங்க தலைவர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க களத்துல இறங்கணும். களத்துல இறங்காம ஒண்ணுமே சாதிக்க முடியாது. விக்ரவாண்டிக்கு போனீங்களா? அங்க என்ன நடந்தது? உங்களுக்கு எதுவும் பெருசா வந்து போலீஸ் வந்து வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஒரு இஷ்யூ நடந்தா அப்படியே வரக்கூடாதுன்னு சொன்னா கூட நீங்க போய் நிக்கலாம்ல. நின்று அரெஸ்ட் ஆகுங்க, தப்பு கிடையாது. ஒரு அரசியல் தலைவரானா கண்டிப்பா அரெஸ்ட் ஆகணும். மக்கள் பிரச்சனைக்காண்டி போராடி அரெஸ்ட் ஆகணும். அரெஸ்ட் ஆனா தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தலைவரா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எடுத்துப்பாங்க. அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னா ரைட் பேசுனீங்க. சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா நடந்தது. அதுல உங்களுடைய முக்கியமான தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. குஷி கலந்துக்கிட்டாரு, அதை வச்சு நான் கலந்துக்கிட்டாரு, அருண்ராஜ் கலந்துக்கிட்டாரு, இன்னும்
சில மக்களும் கலந்துக்கிட்டாங்க. ரைட், உங்களுடைய தலைவர்கள் கலந்துட்டாங்க, அதை தாண்டி உங்களுக்கு தொண்டர்கள் கலந்துருக்காங்க. இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு யாராவது தெளிவாக பேசியிருக்காங்களா? சரியா யாருமே பேசல. அப்போ ஒரு பிரச்சனையை ஒரு கோஷம் உருவாக்க தெரியணும். அந்த கோஷம் எப்படி உருவாக்கணும் போய் பாருங்க. ஐயா நல்லக்குன்னு ஐயா வந்து தவறி இருந்தாங்கல்ல, அப்போ அங்க ஒரு கோஷம் உருவாக்கப்பட்டது. அதுதான் கோஷம். ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணணும்னா அந்த கோஷம் சரியா இருக்கணும். தமிழ்நாடு முழுக்க எடுத்து போனா அந்த கோஷம் சரியா இருக்கணும். அந்த கோஷம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதர கட்சிகள் எல்லா கட்சியும் அவ்வளவு தெளிவா பண்றாங்க, நீங்க அதை பண்ணாம விட்டீங்க. சோ அப்போ ஒரு கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு எதிராக கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு அதை கரெக்டா வந்து அந்த ப்ரொபகண்டா கொண்டு போறது இன்னைக்கு வந்து டிஎம்கே அடிச்சுக்க ஆளு கிடையாது, பிஜேபி அடிச்சுக்க ஆளு கிடையாது. சோ இரண்டு பேரும் வேறு துருவங்கள். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கரெக்டா மக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க. கேஸ் சிலிண்டர் பிரச்சனை திமுக கையில் எடுத்தது, ஒரு நாள் தமிழகம் முழுசா ஒரே விஷயம், தமிழக மக்கள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை கொண்டு போகணும், கேஸ் தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு. அப்ப அது வந்து மக்கள்கிட்ட என்ன ஆகும், டிஎம்கே சொல்லுது மத்திய அரசு சரியில்லை அப்படின்னு சொல்லுது. அப்ப அதே மாதிரி நீங்க வந்து தமிழக அரசு சரின்னு சொல்லியிருக்கும்ல, ஒரு விஷயத்தை எடுக்கணும். ஓகே, சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கிட்டீங்களா, சட்டம் ஒழுங்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லுங்க, ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா பேசுங்க, தமிழகம் முழுக்க ஸ்ட்ராங்கா கொண்டு போங்க. இங்க தமிழகத்துல தலைநகரில் இருக்கக்கூடிய சென்னையிலே உங்களுடைய முக்கியமான தலைவர்கள் பேசின அந்த ஒரு போராட்டமே பெரிய அளவு ரீச் ஆகலைன்னா அப்போ எப்படி மற்ற மாவட்டத்தில் இருக்க உங்களுடைய லீடர்ஸ் மாவட்ட செயலெல்லாம் எப்படி பேசியிருப்பாங்க? அவங்களுக்கு தெரியாதே. ஒரு ப்ரொபகண்டா உருவாக்கி இருக்கணும்ல, கரெக்டா உருவாக்கி இருக்கணும்ல. அந்த ஒரே ஒரு கோஷம் தான். நீங்க பேசுறதெல்லாம் வேற விஷயம். அங்க வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு சில வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க, பாடல் பாடிக்கிட்டு. அது தேவையில்லையே. உங்களுக்கு என்ன தேவை? டிஎம்கே அட்டாக் பண்ணா கரெக்டா அட்டாக் பண்ணுங்க, கண்டிப்பா அது ரீச் ஆகும். ரைட், இப்போ வந்து நீங்க வெளியே வர முடியாது, வெளியே வர சொல்லிருக்கீங்க, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, வெளியில வர்றீங்க, வெளியில வந்தா அப்போ கூட்டம் கூடாதா? அப்ப என்ன பண்ணுவாரு? இது முக்கியமா இன்னொரு விஷயம், ரஜினிகாந்த் அவர் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காரு. அதை வச்சுணும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை திமுக பயமுறுத்திருச்சு, மிரட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ரஜினிகாந்தை யாரும் மிரட்டவும் முடியாது, அப்படி மிரட்டினா பயப்படுற ஆளும் கிடையாது. 96ல பாத்தீங்கல்ல அம்மையார் ஜெயலலிதா. ஸோ ஜெயலலிதா அவர்களுக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சார். இந்த முறை அதிமுக வந்தா தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியும் சொன்னார். அப்ப அவங்க கரண்ட் செட்டிங்ல இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு வந்து ஒரு தைரியமா பேசியிருப்பார். அதுக்கப்புறம் கலைஞர் வந்து பாராட்டு விழா நடக்கும் போகும்போது அஜித்குமார் பேசினார், அதுக்கு எதிர்த்து கட்ஸா கை தட்டினார். இது மூலம் நிறைய பிரச்சனைகளை வந்து ஓப்பனா பேசியிருக்கிறார். அப்போ வந்து இன்னைக்கு சூழலுக்கு ரஜினிகாந்த் வந்து கலாநிதி சொல்லியிருப்பார், ரஜினிகாந்த் போன் பண்ணா எல்லா சிஎம்மும் தமிழ் இந்தியாவில் இருக்கிற எல்லா சிஎம்மும் இம்மிடியேட்டா போன் எடுத்து உடனே பேசக்கூடிய பவர் அவருக்கு இருக்கு. எல்லாரும் உடனே வருவாங்க, லைனுக்கு வருவாங்க, இன்க்ளூடிங் பிஎம் ஆல்சோ. அவர் வந்து பாத்தீங்கன்னா வலதுசாரி இல்ல இடதுசாரி எந்த ஒரு நிலைப்பாடையில் உள்ள கட்சிகளோ சிஎம்ஓ கண்டிப்பா ரஜினிகாந்த் போன் பண்ணா எடுப்பாங்க, பேசுவாங்க. அப்படிப்பட்டாலும் மிரட்ட முடியுமா? ஈஸியா மிரட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ உங்களை அட்டாக் பண்ணி என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து உங்களோட தலைவர் ஒரு காலத்துல வந்து ரஜினியை வந்து தலைவராக கொண்டாடி தான் வந்து சினிமால வந்து வெற்றி பெற்றார். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜயோட ரசிகர்ல கிட்டத்தட்ட வந்து 40 வயசு கிட்ட இருக்கக்கூடிய ரசிகர் எல்லாருமே ரஜினியை ஃபாலோ பண்ண வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது மூலம் என்ன ஆகும்? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வருத்தம், என்ன நம்ம தலைவர் வந்து அட்டாக் பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓட் பேங்க் லாஸ் ஆகுமா? எல்லாத்தையும் அரவணைச்சு போக கத்துக்கங்க. அப்போ உங்களை யார் நீங்க அட்டாக் பண்ணணும், யாரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோல் மாடல் எடுத்துக்கொண்ட விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா, ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஓகே நம்ம ரசிகர்கள் இருக்காங்க, கண்டிப்பா வந்து ஒரு நல்ல வந்து ஆட்சியை கொண்டு வரணும் அவரு நிலைப்பாடு இருக்காங்க. ஆதவ அர்ஜுன் அந்த மாதிரி நாட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்தை பேசிட்டு தேவையில்லாம அட்டாக் பண்ணிட்டு முட்டாள் முதல்வர், அது எப்படி சொல்லலாம் முட்டாள் முதல்வர் சொல்லிட்டு. ஒரு இன்னைக்கு வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்களோ இல்லையோ, ஒட்டுமொத்த தமிழும் செலக்ட் பண்ணா அவர் வந்து பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கிறார். அப்ப அவர் முட்டாள் முதல்வர் சொன்னா தவறான வார்த்தை இல்ல. இதுவும் இல்லாம மாவட்ட செயலர் என்ன சொல்றீங்க, நீங்க வந்து இப்ப தைரியமா போராடுங்க, அடுத்த நம்ம ஆட்சி வந்தோம்னா எஃப்ஐஆர்ல எல்லாத்தையும் எடுத்துலாம், உங்க மேல எஃப்ஐஆர்லாம் எப்படி எடுக்க முடியும்? அப்போ ஒருத்தங்களுக்கு தவறான வழியில தான் நீங்க கொண்டு போறீங்க. உங்க தலைவர் என்ன பண்றாரு, சரி எப்படியா நம்ம அடுத்த வட்ட ஆட்சி பிடிச்சிடலாம், நல்ல ஆட்சி கொடுத்துடலாம், மக்கள் நல்ல விஷயத்தை பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா உங்களை மாதிரி ஆட்கள் என்ன பண்றீங்க, தவறான மிஸ்கைட் பண்றீங்க. அந்த மிஸ்கைட் மூலியமா பாதிக்கப்படுறது யாரு? நாளைக்கு அவர் வந்து எலெக்ஷன்ல தோத்துட்டாருன்னா சினிமா நடிக்க போயிருவாரு, நீங்க உங்க பிசினஸ் பார்க்க போயிருவீங்க. சோ 5 ரூபா 10 ரூபாய்க்கு வேலை செய்யறவள வந்து உட்கார்ந்து இருக்கான் உங்களோட கட்சியில, அவன் என்ன பண்ணுவான்? அவன் தான் பாதிக்கப்படுவான். அப்போ ஒரு விஷயத்தை தெளிவா கொண்டு போங்க, சக்சஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து உங்களோட ரசிகர்களை பலிகடா ஆக்கிறாங்க. ஸோ அப்போ ஆதவ அர்ஜுனோட போன்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, உங்களுடைய பலத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க, உங்களுடைய பலத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. தவறாக அவங்க ரசிகர்களை யூஸ் பண்ணி அவங்கள வந்து இன்னைக்கு அவர் அந்த கோஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா படம் பார்க்க வந்த ரசிகர் மாதிரி தான் இருக்கு, அரசியல் தொண்டர்கள் மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஒற்றுமையா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே கோஷத்தை உருவாக்குங்க, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். இன்னும் இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்து குறுகிய நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளார வந்து எலெக்ஷன் வந்துடும். அந்த எலெக்ஷன்ல வந்து எப்படி வெற்றி பெறணும், ஸோ ஒவ்வொரு பூத்லயும் எவ்வளவு வாக்காளர் இருக்காங்க எல்லா கட்சியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாக்காளர்லாம் பட்டியல எடுத்து யார் யார் என்ன கட்சி எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விட்டுட்டு தேவலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது துணை முதலமைச்சர் உதயநிதியை நீங்க வந்து வாங்க ஒத்தைக்கு வாங்க அந்த மாதிரி கான்செப்ட்ல பேசியிருக்காரு. நீங்க டிபேட்டுக்கு வரீங்க, வாங்க
உங்க டிவிக்கு நான் வரேன், நான் பேசுறேன், முதல்ல உங்க தலைவர் வெளியில வந்தாரா, மீடியா பார்த்தாரா? மக்களை சந்திக்காத யாருமே வென்றதாக சரித்திரம் இல்லை, நீங்க தான் சொல்றீங்கல்ல, அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க தலைவர் மக்களை செஞ்சாரா? ரோட்ல இறங்கி வந்து பார்த்தாரா? இல்ல அப்ப நீங்க வரணும்ல, மீடியாவை சந்திக்கிறோம்ல, மக்கள் ஈஸியா தூக்கி எறிஞ்சிருவாங்க. உங்களோட ரசிகர்கள் கூட்டம் வருது, அது எல்லாருக்கும் ஓட்டா மாறுமான்னு சொல்ல முடியும், ஓட்டா மாறுமா சொல்ல முடியாது. ஓட்டா மாத்த வைக்கணும், வர்ற எல்லாத்தையும் கூட்டத்தையும் ஓட்டா மாத்த வைக்கணும், அதுக்கு உண்டான வேலையை பாருங்க. ஸோ உங்களுடைய பொறுப்பாளர் அருண்ராஜ் அவர்கள் சொல்றாரு, டிஜிபி நியமனமானதை நீங்க தான் தற்கூரி சொல்றாரு. தற்கூரின்றத பேரை நீங்களே பிரபலம் படுத்துறீங்க பொறுத்தது. அப்ப டிஜிபி நியமனம் பண்ணது நீங்க தான் உங்களுக்கு தெரியுதா? இத்தனை மாதம் என்ன பண்ணீங்க? அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி அந்த விஷயம் கொண்டு வந்திருக்கலாம்ல சார். ரோட்ல இறங்கி போராடணும் சார். நீங்க ரோட்ல இறங்கி போராடினா மட்டுமே தான் உங்களுடைய கட்சி வெளியில தெரிய வரும். அந்த கூட்டத்தை உங்களுக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு மாஸ் கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணுங்க, கல்டிவேட் பண்ணுங்க. அதுக்கு ப்ராப்பராக பிரச்சனைகளை மக்கள்கிட்ட பேசுங்க. வந்த கூட்டம் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்து கொண்டு போயிட்டு அவங்க மக்கள்கிட்ட சொல்லணும். அப்போ வந்த கூட்டமும் உங்களுக்கு ஓட்டா மாறணும். ஏன்னா கூட்டம் கூட எல்லாமே ஓட்டா மாறான்னு சொல்றாங்க பல பேர். ஸோ அது உங்களுக்கு வந்து நடந்துடக்கூடாது. பிரசாந்த் கிஷோர் நடந்தது, சிரஞ்சீவிக்கு நடந்தது. ஸோ அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்க உங்களுடைய கொள்கைகள், உங்களுடைய மக்கள் சார்ந்த கருத்துக்களை உங்களுடைய பொது மேடையில் பேசி அதை போய் மக்கள் இங்கே முதல்ல உங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு புரியணும். அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அவங்க கொண்டு போய் பேசணும். அப்பதான் இந்த ஓட்டு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஆல்சோ புதுசாக ஓட்டை கல்வெட் பண்ணி கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் போகும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை செஞ்சுக்கிட்டு உங்களுடைய ரசிகர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கிறாங்க, உங்களுடைய தொண்டர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.